My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. சென்டாக்ல இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்னுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்க சென்டாக் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா ட்ரை பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு முன்னாடி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ப்ராசஸை செய்து முடிக்கணும். இந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ்னா என்ன, இதை எப்படி ஆட் பண்றது அப்படிங்கிறத பத்தின டெமோவை ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கிறோம். பட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சென்டாக்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டை தான் பார்க்குறோம். ஸோ சென்டாக் அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்டேஷன் ஆஃப் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் யூஜி நீட் கோர்சஸ், யூஜி நீட் சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற 2 விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்திரா காந்தியில் பார்த்தீங்கன்னா 180 சீட் இருக்குது. என்ஆர்ஐ கேட்டகரியில் 22 சீட் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் அன் என்ஆர்ஐ கேண்டிடேட் நீங்கள் அந்த 22 சீட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற எல்லா தனியார் கல்லூரிகளினுடைய 3 காலேஜஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கே வெங்கடேஸ்வரா, பிம்ஸ் அண்ட் ஸோ அந்த 3 கல்லூரிகள், மணக்குள விநாயகர், அந்த 3 காலேஜஸ்னுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸையும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட், சரிங்களா? இது 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அக்கார்டிங்லி கேண்டிடேட்ஸ் கேன் அப்டேட் தேர் கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் ஃபார் ரவுண்ட் 1 for round allotment if required on or before 11/8/2025. So in candidates whose preferences are empty will not be considered for allotment அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது அந்த விஷயத்தை கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸை கொடுத்துருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி சார் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது, அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் தான் உங்களுக்கு வந்து நிற்கும். ஸோ இதில் வந்து இந்த இடத்துல எடிட் காலேஜ் அண்ட் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் ஹியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலேஜ் ப்ரிஃபரன்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் எம்பிபிஎஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ்ஸில் இருக்கக்கூடிய 4 காலேஜஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இது காலேஜஸ்னுடைய ப்ரிஃபரன்சஸ். இது காலேஜ் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்கிறத விட இது கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லலாம், சரிங்களா? ஒருவேளை நீங்கள் பிடிஎஸ் போடுறதாக இருந்தால் பிடிஎஸ் காலேஜஸ்க்குரிய லிஸ்டிங் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பிஎம்எஸ், பிவிஎஸ்சி இதெல்லாமே அங்கே ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒருவேளை நீங்கள் வெட்டினரி சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட யூ கேன் கிவ் தட் சாய்ஸஸ் இன் திஸ் பர்டிகுலர் திங், இப்போவே நீங்கள் கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்ததாக இப்போ இதை கொடுத்துட்டீங்க. இப்போ எம்பிபிஎஸ் தான் படிக்க போகிறீங்க அண்ட் இந்த 4 காலேஜஸில் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா 4ஐயும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ தான் கோர்ஸ் இப்போ வந்து காலேஜினுடைய ப்ரிஃபரன்ஸை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவைலபிள் கோர்சஸ், சரிங்களா? இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் அவைலபிள் கோர்சஸ், ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் செலக்டட் கோர்சஸ். இப்போது நீங்கள் ஒரு வேளை என்ஆர்ஐ கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 3 ப்ரைவேட் காலேஜஸ்னுடைய என்ஆர்ஐ கேட்டகரி சீட்ஸும் உங்களுக்கு இந்த இடத்துல லிஸ்ட் ஆகிருக்கும், சரிங்களா? லிஸ்ட் ஆகிருக்கும். வேறஸ் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா மணக்குள விநாயகர் மட்டும்தான் நமக்கு வந்து எம்கியூ இன் ஸ்ரீ மணக்குள விநாயகர் அப்படிங்கிற இந்த இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். பிகாஸ் அது மட்டும்தான் அங்கே ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் வருது. மற்ற கல்லூரிகள் எல்லாமே மைனாரிட்டி. இப்போ வெங்கடேஸ்வரவாக இருக்கட்டும் அல்லது பிம்ஸாக இருக்கட்டும், பிம்ஸ் வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டி, வெங்கடேஸ்வரர் வந்து தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். ஸோ அது அந்த ஸ்டேட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான், பாண்டிச்சேரி டொமிசைல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் தான் வரும். இப்போ இந்த இடத்துல இப்போ தமிழ்நாட்டு மாணவர்களாக இருக்கும்போது நம்ம மைனாரிட்டி கேட்டகரி காலேஜஸை ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டில் நம்மளால் செலக்ட் பண்ண முடியாது. 3rd ரவுண்டில் தான் அது வந்து அதர் கேண்டிடேட்ஸ், அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல மணக்குள விநாயகர் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அலாட்மெண்ட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கோர்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆட் கோர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பக்கம் செலக்டட் கோர்சஸில் மணக்குள விநாயகர் அப்படிங்கிறது வந்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஒருவேளை நீங்கள் என்ஆர்ஐ போட்டிருந்தீங்க அப்படின்னா மூவ் அப் அண்ட் மூவ் டவுன் அப்படின்னு போட்டு உங்களுடைய காலேஜஸ்னுடைய ப்ரியாரிட்டி ஆர்டரை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதையும் நீங்கள் இந்த இடத்துல செய்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு ஹோம் பேஜுக்கு போய்டும். இந்த இடத்துல வியூ ஆர் பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணுற பட்சத்தில் உங்களுடைய ப்ராசஸ், உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் அவுட்டில் உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் சாய்ஸஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த கல்லூரியில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சென்டாக் கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டுங்கிறது அலாட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம்.
சென்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறம் செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் தேர்ட் ரவுண்ட், இந்த 2 ரவுண்டுலையுமே செகண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் 3 இந்த 3 ரவுண்டுக்குமே நீங்கள் வந்து ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம். ஸோ சென்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுறதில்ல, அவங்க ஸ்லைடிங் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வி கேன் யூஸ் த ஸ்லைடிங் ஆப்ஷன் டில் ரவுண்ட் 3 வரைக்கும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் பிம்ஸோ அல்லது வெங்கடேஸ்வராவோ ட்ரை பண்ணுறீங்க, பட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அது வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அது இருக்காது இல்லையா? ஸோ அப்போ மணக்குள விநாயகரில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு கூட செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் பிம்ஸ் அண்ட் வெங்கடேஸ்வராக்கு ட்ரை பண்ணலாம். சீட்டு கிடைச்சா அந்த காலேஜுக்கு போகலாம், கிடைக்கலன்னா மணக்குள விநாயகரில் நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துருங்க. அதனுடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளை இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.